ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் லாஸ்ட் ஸ்ப்ரிங் லெசனில் சவிதா அப்படிங்கிற ஒரு சைல்டு லேபருடைய ஹிஸ்ட்ரி நம்ம ஸ்டோரியை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி சாஹிப் ஆலமுடைய ஸ்டோரியை பார்ட் 1 நான் போட்டிருந்தேன். முகேஷுடைய ஸ்டோரியை பார்ட் 2 போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் நான் பார்ட் 3 நான் போட்டிருக்கேன். அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க ஸ்டோரியை பார்ப்போம். Savita, a young girl in a drab pink dress, sits alongside an elderly woman soldering pieces of glass. சவிதாங்கிற ஒரு பொண்ணு, யங் கேர்ள், அவள் வந்து ஒரு சின்ன பொண்ணு, சரிங்களா? அவள் வந்து இன்ன ட்ராப் பிங்க் ட்ரெஸ். இப்போ ட்ராப் அப்படின்னா ரொம்ப ஃபேடடாக இருக்குன்னு சொல்ல இல்லையா? ஃபேடான ஒரு பிங்க் ட்ரெஸ் வந்து ஓல்டன் ஃபேடான பிங்க் ட்ரெஸ் வந்து போட்டிருக்கா. சிட்ஸ் அலாங் சைடு அண்ட் எல்டர்லி உமன். அவள் வந்து ஒரு வயதான ஒரு பெண்மணி பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? சால்டரிங் பீசஸ் ஆஃப் கிளாஸ். அந்த வளையல வந்து சால்டரிங் பண்ணுவாங்க இல்லையா? அந்த வேலையை வந்து அவள் செஞ்சுட்டு இருக்கா. As her hands move mechanically like the tongues of a machine, I wonder if she knows the sanctity of the bangles she helps make. அவளுடைய கைகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெக்கானிக்கலாக மூவ் ஆகிட்டு இருக்கு, சரியா? மெக்கானிக்கலி அப்படியே எப்படி மெஷின்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகும் இல்லையா? மெஷின்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி வேக வேகமாக பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி லைக் த டங்ஸ் ஆஃப் எ மெஷின். இப்போ லைக் இருக்கிறதுனால இதில் சிமிலி இருக்கு, ஓகேங்களா? எப்படின்னா டங்ஸ் ஆஃப் மெஷினுடைய நாக்குன்னு எடுத்துக்கலாமா? டங்ஸ் அப்படின்னா அப்படி அந்த மெஷின் வந்து ஒரு இதை அப்படி பிடிச்சி இப்படி தூக்கி வீசுற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவருடைய கைகள் வந்து மெக்கானிக்கலியா மூவ் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க? ஐ ஒண்டர் இஃப் ஷி நோஸ் த சாங்டிட்டி ஆஃப் த பேங்கிள்ஸ். இவங்களுக்கு ஆனிஸ் ஜங்க்கு வந்துட்டு அப்படியே ஆச்சரியமா இருக்கு அவங்கள அதை பார்க்கும்போது. என்னமோ இவ வந்து சாங்டிட்டி அப்படின்னா சாக்ரெட்னஸ், புனிதத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். புனிதம், ஏதோ வளையல்களுடைய புனிதத்தை வந்து இவ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி, நல்லா அவளுக்கு வந்து வளையலுடைய புனிதம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி வந்து அவள் வந்து வேலை செஞ்சுக்கிறா. ஆக்சுவலா வந்து வளையலுக்கு வந்து என்ன மதிப்பு, அதுக்கு என்ன ஒரு புனிதத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய வயதே கிடையாது அந்த பொண்ணு. வயதே கிடையாது, அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, சரிங்களா? யாருக்கு வளையலுடைய புனிதத்தன்மை அந்த இதை வந்து தெரியும் அப்படின்னு பாருங்க. அடுத்த லைன் பாருங்க. இட் சிம்பலைசஸ் an Indian women's suhag, auspiciousness in marriage. அதாவது வளையல் அப்படிங்கிறது வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு இந்திய பெண், அதாவது சுஹாக் அப்படின்னா நம்ம அந்த சுமங்கலின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? சுமங்கலி. ஆஸ்பீசியஸ்னஸ் இன் மேரேஜ், அதாவது யாரை நம்ம சுமங்கலின்னு சொல்றோம்? திருமணமான பெண்ணு, அந்த பெண்ணுடைய கணவர் இல்லையா? அந்த கணவர் வந்து உயிரோடு இருந்தால் தான் அந்த பெண்ணை வந்து சுமங்கலின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்களை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் யார் திருமணமானவங்கள். திருமணமானச்சு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அடையாளங்களை வந்து நம்ம வச்சிருக்கோம்? குங்குமம் வச்சிருப்பாங்க, நெத்தியில குங்குமம் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் தாலி கட்டியிருப்பாங்க, காலில் வந்து மெட்டி அணிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த வளையல் அணிஞ்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் சுமங்கலின்னு நம்ம சொல்றோம், சரியா? அடுத்து பாருங்க. இட் வில் dawn on her suddenly one day when her head is draped with a red veil, her hands dyed red with henna and red bangles rolled onto her wrists. அதாவது it will dawn on her அப்படின்னா சவிதாக்கு வந்து இந்த வளையலுடைய புனிதத்தன்மை எப்போ தெரியும்னா, அதாவது இட் வில் டான் அப்படின்னா ஷீ வில் ரியலைஸ் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அவளுக்கு புரியும், உணர்வா, சரியா? என்னன்னு இந்த வளையலுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த புனிதத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத உணர்வா. அப்படின்னா ஒன் டே when her head is draped with a red veil, அதாவது அந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலையை வந்து மறைக்கிறதுக்காக ஒரு துணி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதை தான் வந்து ட்ரேப்ட் அப்படின்னா வந்து அந்த துணியால கவர் பண்றது, ஓகேங்களா? ட்ரேப்ட் வித் ரெட் வெயில். ரெட் வெயில் ஒரு சிவப்பு துணி. வெயில்னா அந்த இடத்துல வந்து கவர் பண்றதுன்னு அர்த்தம். அதை கவர் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய துணியை தான் அப்படி சொல்றோம், சரிங்களா? ஸோ அந்த துணியால வந்து அவளுடைய தலை வந்து மூடப்பட்டிருக்கும். ஹர் ஹேண்ட்ஸ் டைட் ரெட் வித் ஹென்னா. அப்போ மருதாணி, அவளுடைய கைகள் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே மருதாணி வச்சிருப்பாங்க. அண்ட் ரெட் பேங்கிள்ஸ் ரோல்ட் ஆன் டு ஹர் ரிஸ்ட்ஸ், அதாவது சிவப்பு கலர் வளையல்கள்லாம் அவளுடைய ரிஸ்ட்ல இல்லையா?
மணிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த மணிக்கட்டுல வந்து அப்படியே ரோல் ஆயிட்டு இருக்குமா, சுழண்டுகிட்டு இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? see the next line, she will then become a bride. அப்போ என்ன அர்த்தம்னா, அவளுடைய கல்யாணத்தன்னைக்கு இவ இப்படி இருப்பா. நார்த் இந்தியனுடைய மேரேஜ் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னு. முகத்தை வந்து துணியை போட்டு மறைச்சிருப்பாங்க, அப்படி தொங்கிட்டு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. she will then become a bride. அப்போ அவ வந்து ஒரு மணப்பெண்ணாக இருக்கும் பொழுதுதான் அவளுக்கு வந்து அது தெரியும். like the old woman beside her who became one many years ago. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப யார் பக்கத்துல உட்கார்ந்து அவ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறா, ஒரு வயதான ஒரு எல்டர்லி உமன் சரியா, அவங்க பக்கத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த பெண் இருக்கு இல்லையா, அந்த வயதான பெண்ணு, அவங்களும் வந்து எப்போ பிரைட் ஆனாங்க, பல வருஷத்துக்கு மெனி இயர்ஸ் எகோ, பல வருடங்களுக்கு முன்னாடி அவங்களும் ஒரு பிரைடா இருந்திருப்பாங்க இல்லையா. அது மாதிரி சவிதாவும் ஒரு நாள் பிரைட் ஆவா, மணப்பெண் ஆவா, கல்யாணம் பண்ணிக்குவா. அப்பதான் வந்து அந்த கல்யாண மேடையில இருக்கும் பொழுதுதான் அவளுக்கு தெரியும் வளையலுக்கு இவ்வளவு ஒரு புனிதம் இருக்கா அப்படின்னு. அடுத்தது பாருங்க, ஒரு ஹிந்தி லைன் கொடுத்துருக்காங்க. ஏக் வக்த் சேர் பார் கானாபி நஹி கயா, ஷீ சேஸ். அதுக்கு என்ன மீனிங் பாருங்க. இன் எ வாய்ஸ் ட்ரெயின்ட் ஆஃப் ஜாய். யாரு? இந்த ஓல்டு உமன் சொல்றாங்க. என்னன்னு? அந்த ட்ரெயின்ட் ஆஃப் ஜாய். அவங்க அந்த குரல் எப்படிப்பட்ட குரலா இருக்குன்னா, மகிழ்ச்சியே அற்ற குரல்ல சொல்றாங்க. ட்ரெயின்டு, மகிழ்ச்சி வற்றி போயிருச்சு. ட்ரெயின்டு தான். அவங்க மகிழ்ச்சியே இல்லாத ஒரு குரல்ல அந்த ஓல்டு உமன் சொல்றாங்க. என்னன்னா, she has not enjoyed even one full meal in her entire lifetime. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, என் வாழ்க்கையில இது வரைக்கும் வயிறார நான் சாப்பிட்டதே இல்லைங்க அப்படி சொல்றோம் இல்லையா, அதான் அந்த மீனிங். she has not enjoyed even one full meal in her entire lifetime. வயிறார சாப்பிட்டது இல்லை, வயிறு பசி ஃபுல்லா தீர்ற அளவுக்கு அவங்க வந்து சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு அந்த ஓல்டு உமனே சொல்றாங்க. தட் இஸ் வாட் ஷி ஹாஸ் ரீப்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. தட் இஸ் வாட் ஷி ஹாஸ் ரீப்ட். ரீப் அப்படின்னா வந்து அறுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லைங்களா. ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னா, இதுதான் அவ வந்து வாங்கி வந்த வரம் இல்லையா. தட் இஸ் வாட் ஷி ஹாஸ் ரீப், வாங்கி வந்த வரம். அடுத்த லைன் பாருங்க. ஹர் ஹஸ்பண்ட் அண்ட் ஓல்ட் மேன் வித் எ ஃப்ளோயிங் பியர்ட் சேஸ். யாரோட ஹஸ்பண்ட்? அந்த ஓல்டு உமனுடைய ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு, அவருக்கு வந்து நல்ல ஃப்ளோயிங் பியர்ட். ஃப்ளோயிங் அப்படின்னா நல்ல நீளமா, நெஞ்செல்லாம் கவர் ஆகிருக்கிற மாதிரி ஒரு பியர்ட் இருக்கு, தாடி இருக்கு. அவர் சொல்றாரு, ஐ நோ நத்திங் எக்ஸப்ட் பேங்கிள்ஸ். எனக்கு வளையல்களை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. அடுத்த லைன், ஆல் ஐ ஹவ் டன் இஸ் மேக் எ ஹவுஸ் ஃபார் த ஃபேமிலி டு லிவ் இன். நான் என்னால் பண்ண முடிஞ்சது என்ன, ஒரே ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சதுன்னா அது என்னன்னா, ஒரு வீடு, எங்கள் குடும்பம் வாழ்றதுக்காக ஒரு வீடு என்னால் கட்ட முடிஞ்சது, அவ்வளோதான். அதை தாண்டி பெரிய சொத்து சேர்க்கிறது, பேங்க் பேலன்ஸு, ஆடம்பர வாழ்க்கை, காரு, அந்த மாதிரிலாம் வந்து வாங்குற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை இல்லையா. இதை கூட பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கூட படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் கூட முடியாது, வசதி இல்லை. அவர் பண்ணணும் என்ன ஒன்னே ஒன்று அப்படின்னா, ஒரு வீடு வந்து அந்த ஃபேமிலிக்காக கட்டிட்டேன்னு அவர் சொல்றாரு. ஓகேங்களா, இவ்வளோதான் அந்த பேரா. அடுத்த பேரா பாருங்க. ஹியரிங் ஹிம் ஒன் வண்டர்ஸ் இஃப் ஹி ஹாஸ் அச்சீவ்ட் வாட் மெனி ஹவ் ஃபெயில்டு இன் தேர் லைஃப் டைம். இதை கேட்கும்போது எப்படி தோணுதுன்னா, ஒருத்தங்க ஆச்சரியப்படுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்படுவாங்க. என்னடா அது இவர் சொல்றது பார்த்தா நிறைய பேர் அந்த வீடை கூட கட்டியிருக்க மாட்டாங்க போல, இவர் தான் அதை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாரு போல, அந்த வீடை கட்டுறதை பண்ணியிருப்பாரு, மற்றவங்க எல்லாம் அதுவும் கூட கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவோம். அடுத்த லைன் பாருங்க. ஹி ஹாஸ் அ ரூஃப் ஓவர் ஹிஸ் ஹெட். அப்போ இவங்களுக்கு வந்து குடியிருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஷெல்டர் கிடைச்சிருக்கு, வீடு இருக்கு, ரூஃப் இருக்கு. அவங்க மேல வந்து ஒரு ரூஃப் இருக்குன்னா என்னது, ஏதோ ஒரு ரூஃப் இருக்கு, அது ஒழுகுனாலுமே சரி ஒரு ரூஃப் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, சரி அடுத்த பேர பாருங்க. த cry of not having money to do anything except carry on the business of making bangles, not even enough to eat, rings in every home. அதாவது the cry of not having money அப்படின்னு அந்த இடத்துல வந்து அழுகிறது இல்லை. இதே சுச்சுவேஷன் தான். என்ன சுச்சுவேஷன்? நாட் ஹேவிங் மணி, பணம் இல்லாம, டு டூ எனிதிங் எக்ஸப்ட் கேரி ஆன் த பிசினஸ் ஆஃப் மேக்கிங் பேங்கிள்ஸ். கேரி ஆன் தான் கண்டினியூ. இந்த வளையல் தயாரிக்கக்கூடிய அந்த தொழிலை கண்டினியூ பண்றது தவிர வேற எதுவுமே அவங்கள்ட்ட வந்து கிடையாது, வேற வழியே கிடையாது. அந்த வேலை தான் பண்ணி ஆகணும். அவங்களால வேற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தே பண்ண முடியாது. வேற தொழில் ஆரம்பிக்கலாம், இதை விட நல்ல வருமானம் வர்ற தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னுலாம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதே சுச்சுவேஷன் தான் எல்லா பக்கமும் இருக்கு.
எப்படி இருக்குன்னா, நாட் ஈவன் இனஃப் டு ஈட். அதாவது உணவு உண்றதுக்கு கூட போதுமான அளவு வருமானமே இல்லைன்னு சொல்றாங்க. ரிங்ஸ் இன் எவ்ரி ஹோம். அதான் ரிங்ஸ் இன் சொன்னல, இதே சத்தம் தான் எல்லா பக்கம் ஒலிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதே சிச்சுவேஷன் தான் ப்ரிவைலிங் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. த யங் மென் எக்கோ த லேமெண்ட் ஆஃப் தயர் எல்டர்ஸ். யங் மென் எக்கோ எக்கோனா என்னன்னா இந்த இடத்துல சத்தம் விட்டு எக்கோ புனிதமானது புனிதமானது அப்படி சொல்ல அந்த அர்த்தம் கிடையாது. இவங்களும் அதையே தான் வந்து பண்றாங்கன்னு அர்த்தம். என்னது த லேமெண்ட் ஆஃப் தயர் எல்டர்ஸ். இவங்களுடைய அப்பா, இந்த யங் மென்னுடைய அப்பாக்கள், அப்பாவுடைய அப்பா, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் செஞ்சாங்க இல்லையா, அதையே தான் இவங்களும் வந்து என்ன பண்றாங்க, செய்யறாங்க. லேமெண்ட் அப்படின்னா ஆக்சுவலா வந்து மேர்ன் அப்படின்னு மேர்ன் அப்படின்னு அர்த்தம். அதாவது வருந்துறது. அதே ஒரு கவலையில புலம்புறது தான். கவலையில புலம்புறது தான் லேமெண்ட். சரிங்களா? அதவே ரிப்பீட் பண்றாங்க. என்னன்னா அவங்களும் அந்த பேங்கிள் மேக்கிங் பிசினஸ் தான் பண்றாங்க. அடுத்த லைன் பாருங்க. லிட்டில் ஹாஸ் மூவ்ட் வித் டைம் இட் சீம்ஸ் இன் ஃபிரோசாபாத். இங்க பாருங்க, இந்த லிட்டில் அப்படிங்கிறதுக்கும் லிட்டில் அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. வெறும் லிட்டில் யூஸ் பண்ணிட்டோம்னா அது நெகட்டிவ் வேர்ட். லிட்டில்னா சம்திங் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஏதாவது கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். இங்க வெறும் லிட்டில் யூஸ் பண்றதுனால இது எப்படி மீனிங் எடுத்துக்கணும்னா, லிட்டில் ஹாஸ் மூவ்ட் வித் டைம் அப்படின்னா காலம் காலம் போயிட்டே இருக்கு, ஆனா எதுவுமே மாறல. இட் சீம்ஸ் இன் ஃபிரோசாபாத். ஃபிரோசாபாத்ல இப்படிதான் இருக்கு. அடுத்தது, இயர்ஸ் ஆஃப் மைண்ட் நம்பிங் டாயில் have killed all initiative and the ability to dream. Years of mind numbing toil. டாயில் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்னு அர்த்தம். சரிங்களா? மைண்ட் நம்பிங் அப்படின்னா போரிங்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் காலையில் எந்திரிக்கிறாங்க, என்னது காலை கடன்லாம் முடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, வேலைக்கு போகிறாங்க, மதியம் சாப்பாடு சாப்பிட்றாங்க, சாயந்தரம் வேலையை முடிக்கிறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, தூங்குறாங்க, அடுத்த நாள் ரிப்பீட்டு. அவ்வளோதான். இந்த மாநாடு பட மாட்டேன், அடுத்த நாள் ரிப்பீட்டு. அதே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது வந்து என்னதுன்னா போரிங். ஓகே, இதனால வந்து என்னன்னா இந்த போரிங் டாயில் இந்த ஒர்க்கு பண்றது வந்து ஹாவ் கில்ட் ஆல் இனிஷியேட்டிவ். இவங்களால எந்த ஒரு இனிஷியேட்டிவே பண்ண முடியாத அளவுக்கு அது வந்து பண்ணிடுது. அண்ட் த எபிலிட்டி டு ட்ரீம், அவங்களுக்கு கனவு காண்றங்கிற அந்த அந்த எபிலிட்டி கூட அதை கூட வந்து அதை வந்து கொன்னு புதைச்சிருது. ஓகேவா? அடுத்த லைன் பாருங்க. Why not organize yourselves into a cooperative? I ask a group of young men who have fallen into the vicious circle of middlemen who trapped their fathers and forefathers. அதாவது, ஏன் நீங்கள்லாம் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவாக ஜாயின் ஆகக்கூடாது இல்லையா? எல்லாருமே ஒன்று சேர்ந்து நீங்கள்லாம் வந்து ஒரு போராடி அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக நீங்கள் வந்து ஏன் எல்லாமே ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு ஆனிஸ் ஜங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐ ஆஸ்க் எ குரூப் ஆஃப் யங் மென், ஒரு யங் மென்னுடைய கூட்டத்தில் வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள்லாம் கோஆப்ரேட்டிவாக ஜாயின் பண்ணக்கூடாது? உங்கள் முதலாளிக்கு எதிராக நீங்கள்லாம் வந்து நல்ல ஒரு சம்பளம் கொடுங்கலாம் போராடக்கூடாது இல்லையா? ஒரு கூட்ட அமைப்பு அதை அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த யங் மென் பாருங்க, யங் மென் ஹூ ஹவ் ஃபாலன் இன் டு த விசியஸ் சர்க்கிள். விசியஸ் அப்படின்னா குரூயல். cruel circle of middlemen who trapped their fathers and forefathers. அதாவது குரூயல், அவங்க அந்த யங் மென் எதில் விழுந்திருக்காங்க அப்படின்னா குரூயல் சர்க்கிளில் விழுந்திருக்காங்க. அந்த குரூயல் சர்க்கிள் வந்து யாரோட இதுனா மிடில் மென். சரிங்களா? மிடில் மென்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த இடைத்தரகர்கள்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க போட்ட வலையில தான் ஹூ டிராப்ட் தேர் ஃபாதர்ஸ் அண்ட் ஃபோர் ஃபாதர்ஸ். அவங்க தான் அந்த மிடில் மேன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இந்த பேங்கிள் மேக்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய அப்பாக்களை, அவங்க அப்பாவுடைய அப்பாக்களை எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி பல போட்டு பிடிச்சி கொண்டு வந்து வச்சது யாரு? இந்த மிடில் மேன். அந்த மிடில் மேன் இருக்கக்கூடிய விசிய சர்க்கிள்ல இந்த யங் மேன் எல்லாம் விழுந்து கிடக்குறாங்க. சரியா? எங்கே நகர முடியாம விழுந்து கிடக்குறாங்க. சரிங்களா? இப்ப இதுல ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னா இந்த மிடில் மேனுடைய வேலை என்னது பாருங்க, இடைத்தரகர்கள்னு சொல்றோம் இல்லையா? அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், புரோக்கர்னு சொல்லுவோம் இல்லையா? இவங்களுக்கு என்ன வேலைன்னா, இப்ப பாருங்க, ஒரு இடத்துக்கு போவானுங்க, போய் ஒரு கம்பெனிக்கு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த முதலாளி கம்பெனி ஓனர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு எத்தனை பேர் வேலையாட்கள் வேணுங்க? 100 பேர் வேணுங்களா? நான் கொண்டு வந்து விடுறேங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹெட்டுக்கு வந்து நீங்கள் 300 ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுத்துடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவான், சம்பளத்தை பேசிடுவான். அவரும் தரேன்னு சொல்லிடுவாரு. சரியா? இவர் என்ன பண்ணுவார், இந்த மிடில் மேன் என்ன பண்ணுவாங்க, போய் இந்த மாதிரி ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் பேசுவார்.
நான் உங்களுக்கு வந்து டெய்லியும் 200 சம்பளத்துக்கு நான் வந்து வேலை தர்றேன், நீங்கள் வேலை செய்யறதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்லி சரி அவங்களுக்கு 200 அவங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 பேர்த்த கொண்டு போய் ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் வேலைக்கு சேர்த்து விட்டான்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு தலைக்கு வந்து அவனுக்கு எவ்வளோ லாபம், அவங்ககிட்ட பேசுனது 300, ஆனால் இவங்க கிட்ட சொன்னது 200 தானா. அப்போ ஒரு தலைக்கு 100 100 பேர்த்துக்கு வந்து எவ்வளோ ஆச்சு, 10,000 ஆச்சு. இப்போ ஒரு நாளைக்கு இவன் 10,000 நோகாம சாப்பிடுவான், நோகாம எடுத்துட்டு போவான் வீட்டுக்கு. மற்றவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, இவன் வந்து இடைத்தரகர்கள். இதுதான் இந்த இடைத்தரகளோட இது. அப்போ இப்போ கூட ரீசெண்டாக கூட வந்துச்சு என்னன்னா, விவசாயி விவசாயி வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பொருட்கள் அந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறான், கஷ்டப்பட்டு உழைச்சி அதை வந்து உற்பத்தி செய்கிறான். ஆனால் இடைத்தரகர்கள் வந்து என்ன பண்ணுறான், அதை போய் ஒரு ரேட்டுக்கு பேசி அதை மார்க்கெட்டில் கொண்டு போய் அதிகமான வேலைக்கு வித்துடுறான். இங்கே வாங்கி அங்கே மாற்றி விடுறது தான் அவன் வேலை. இடைத்தரகர்கள் வந்து எந்த ஒரு உழைப்பு உடல் உழைப்புலாம் போகிறது கிடையாது. இதில் லாபம் அடைகிறது பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் தான் லாபம் அடைகிறாங்க. சரியா, பொருளை விளைவித்தவனுக்கும் அந்த அளவுக்கு லாபம் இல்லை, திருப்தியான லாபம் இருக்காது. அதை வாங்கி விற்கிறவனுக்கும் கொஞ்சம் தான் லாபம் இருக்கும், ரொம்ப இது கிடையாது. அப்போ ரொம்ப அதிகமான இப்போ வாங்கி விற்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடை வாடகை கொடுக்கணும், டெய்லி அதை விற்கணும், அழுகி போச்சுன்னா அதுக்கு அவன் தான் நஷ்டத்தை ஏற்றுக்கணும். ஆனால் இடைத்தரகர்கள் வந்து ஒன்றுமே கிடையாது, 2 மணி நேரம் வேலை, அவ்வளோதான். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. ஈவன் இஃப் யூ கெட் ஆர்கனைஸ்ட், we are the ones who will be hauled up by the police, beaten and dragged to jail for doing something illegal, they say. என்ன சொன்னாங்க, அப்படியே இல்லைங்க மேடம், அப்படியே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோஆபரேட்டிவாக ஜாயின் ஆனாலும் ஆர்கனைஸ் ஆனாலும் அப்போ என்ன ஆயிரும்னா, we are the ones who will be hauled up by the police. hauled up அப்படின்னா dragged or attacked சொல்லலாம். சரிங்களா? attacked. ஓகே, போலீஸால அவங்க அடிக்கப்படுவாங்க. ஓகே, அடிக்கப்படுவாங்க, பீட்டன் அண்ட் ட்ராக் டு ஜெயில் ஃபார் டூயிங் சம்திங் இல்லீகல். போலீஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவளை அடிச்சு தரன்னு எடுத்துட்டு போயிட்டு ஜெயிலுக்கு கூட்டு போயிடுவாங்க. என்னமோ ஏதோ இல்லீகலான விஷயத்த இவனுங்க பண்ணிட்டானுங்கிற மாதிரி போலீஸ்காரங்க வந்து அடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. சரியா? அடுத்தது பாருங்க. there is no leader among them, no one who could help them see things differently. அதாவது எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே லீடர் கிடையாது. அதே மாதிரி நோ ஒன் ஹூ குட் ஹெல்ப் தம் சீ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. யாருமே அவங்க ஒரு ஒரு மாற்றி யோசிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, மாற்றி யோசின்னு. அந்த மாதிரி மாற்றி யோசிக்கிட்டே என்னடா எப்போ பார்த்தாலும் வந்து வளையல் தயாரிக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, வேற ஏதாவது நீ படித்து பெரிய ஆளாகலாம்ல அப்படின்லாம் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படி யாருமே அவங்கள்ட்ட கிடையாது. their fathers are as tired as they are. அதாவது இந்த யங்மேனுடைய அப்பாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போதான் யங்மேன் வந்து இப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. சரி, ஏதோ ஒரு சில நேரங்களில் வந்து இப்படி நம்ம போராடலாம், ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு வந்து முயற்சி எடுத்துறாங்க. முயற்சி எடுத்து அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருது, அவங்க டயர்ட் ஆயிடுறாங்க. இதே மாதிரிதான் அவங்க அப்பாக்களும் வந்து இதே மாதிரிதான் போராடுறாங்க கொஞ்ச நாள், அப்புறம் பார்த்து போட்டு அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போனாங்க. அது இப்படியே டயர்ட் ஆயிட்டு விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே, அதே மாதிரிதான் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது, they talk endlessly in a spiral that moves from poverty to apathy to greed and to injustice. அவங்க நிறைய பேசுறாங்க, அந்த பேங்கிள் மேக்கர்ஸ் அப்படியே முடிவில்லாம பேசுறாங்க. in a spiral that moves from poverty to apathy. சரிங்களா? அப்படியே வறுமையை பத்தி பேசுறாங்க. அடுத்தது apathy. apathyன்னா என்னது, not showing concern அப்படின்னு அர்த்தம். இந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க, ஆனா அந்த சமுதாயம் மற்ற யாருமே வந்து கவர்மெண்ட்டோ அல்லது எதுவுமே வந்து அவங்க மேல நாட் ஷோயிங் கன்சர்ன், அக்கறை காமிக்கிறதுல, அதை பத்தி பேசுறாங்க. அடுத்தது டு கிரீட். கிரீட்னா என்னது, இந்த இந்த இண்டஸ்ட்ரியோட ஓனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, முதலாளிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பேராசை, ஆஹா நல்ல குறைவான சம்பளத்துக்கு நல்ல நம்மளுக்கு லாபம் கிடைக்குதுப்பா அப்படின்னு அந்த பேராசைப்படுறாங்க இல்லையா, அதை பத்தி பேசுறாங்க. அண்ட் டு இன்ஜஸ்டிஸ், அவங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டே இருக்காங்க, நிறைய சொல்றாங்க. சரியா? அடுத்த பேரா பாருங்க. லிசனிங் டு தெம் ஐ see two distinct worlds. இவங்களை கவனிச்சு பார்த்ததுல ஆனிஸ் ஜங் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து 2 வித்தியாசமான உலகங்களை பார்க்கிறேன். அது என்னன்னா, ஒன் ஆஃப் த ஃபேமிலி caught in a web of poverty, burdened by the stigma of caste in which they are born. ஒரு உலகம் வந்து என்னன்னா, உலகத்துல வந்து ஒரு இந்த குடும்பங்கள்லாம் இருக்கு, அந்த குடும்பங்கள் வந்து caught in a web of poverty, அதாவது வறுமையின் பிடியில வலையில சிக்கிக்கிட்ட ஃபேமிலி இருக்கு.
burdened by the stigma of caste in which they are born. அதாவது ஸ்டிக்மா அப்படின்னா வந்து டிஸ்கிரேஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த பேங்கிள் மேக்கர்ஸ் கேஸ்ட்ல பிறந்ததே வந்து ஒரு 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 டிஸ்கிரேஸ் மாதிரி, அவமானமாட்டேன். யாரு எங்க போனாலுமே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவனா பேங்கிள் வளையல் தயாரிக்கிறவனா இவன் அப்படின்னு தான் வந்து ஒரு இதா பார்ப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியா அந்த கேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதா பார்ப்பாங்களே, அதுவும் சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா த அதர் எ விசியஸ் சர்க்கிள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விசியஸ்னா என்ன, குரூயல்னு அர்த்தம். இன்னொரு உலகம் எப்படி இருக்குன்னா த அதர் எ விசியஸ் சர்க்கிள் ஆஃப் த சகுகார்ஸ். சகுகார்ஸ் அப்படின்னா மணி லெண்டர்ஸ்னு அர்த்தம். சரியா? இந்த இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா மணி லெண்டர்ஸ் இருக்காங்க. அடுத்தது த மிடில் மென் இருக்காங்க, இடைத்தரகர்கள் இருக்காங்க. அடுத்தது த போலீஸ்மென் இருக்காங்க. பாருங்களேன், போலீஸ்காரங்களும் கூட இருக்கிறாங்க. அந்த கீப்பர்ஸ் ஆஃப் லா, லாவை வந்து கடை சட்டத்தை கடைபிடிக்கிறவங்க அல்லது வந்து சட்டத்தை உருவாக்குறவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது த புரோக்ராட்ஸ் அப்படின்னா வந்துட்டு நல்லா வசதியானவங்க இருப்பாங்க இல்லையா, அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில் இருப்பாங்க, நல்ல ரிச் பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதி. பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே வந்து என்னது, இவங்க எல்லாமே ஒரு சர்க்கிள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து கூட்டுக்களவாணிகளுக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹேண்ட்ஸ் இன் க்ளவ் அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. டுகெதர் தே ஹவ் இம்போஸ்ட் த பேகேஜ் ஆன் த சைல்ட் தட் ஹி கெனாட் புட் டவுன். இப்போ என்னாச்சுன்னா வேற வழி கிடையாது, இவங்களுக்கு வேற வழியே கிடையாதுனால என்ன பண்றாங்க, அவங்க சின்ன குழந்தைங்களுக்கு மேல அவங்களுடைய சுமையை இறக்கிடுறாங்க. சரியா? சுமையை ஏற்றி விட்டுறாங்க, திணிச்சிடுறாங்க. ஹி கெனாட் புட் டவுன். அதை அந்த சுமையை அவன் இறக்கவே முடியாது, வாழ்க்கையில் அவன் இறக்கவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பா வந்து வறுமையில் இருக்காரு, வறுமையில் இருந்ததுனால குழந்தைகளையும் கொண்டு வந்து இந்த வளையல் தயாரிக்கிற தொழில இறக்குறாரு. அதான் அந்த சுமை. அப்புறம் அந்த பையன் அப்படியே அதை செஞ்சுட்டு இருக்கிறான். அவனால வேற எந்த இனிஷியேட்டிவ் எடுக்க முடியாது, அவனும் அதை தான் செய்யறான். அந்த சுமையை அவனால இறக்கவே முடியாது. அடுத்தது அவனோட பையன் வருவான், அடுத்தது அவனோட பையனோட பையனோட பையன் வருவான். எல்லாரும் இதே தொழில் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது பாருங்க, பிஃபோர் ஹீ இஸ் அவேர். அதாவது அவன் விழிக்கிறதுக்கு முன்னாடியா, ஐயோ நம்மளோட லைஃப் இப்படி போயிட்டு இருக்காடா, நம்ம நம்ம எப்பதாண்டா விடிவு காலம் பிறக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் வந்து ஒரு அவேர்னஸ் அவனுக்கு கிடைச்சு அப்படின்னு இருக்கும் பொழுது he accepts it as naturally as his father. அப்படியே என்னாச்சு, அதை மறுபடியும் சரி இனியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இவ்வளோ வயசாயிருச்சு, இனிமேல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் நம்ம இந்த தொழிலையே நம்ம கண்டினியூ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எப்படி அவங்க அப்பா வந்து பண்ணாரோ நேச்சுரலாக, அதே மாதிரியே இவனும் வந்து அதை பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகே, அடுத்து பாருங்க. டு டூ எனிதிங் எல்ஸ் வுட் மீன் டு டேர். அதாவது இந்த பேங்கிள் மேக்கிங்கை தாண்டி வேற ஏதாவது வந்து அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அது என்னவா அர்த்தம் அப்படின்னா, அந்த அந்த பெரிய ஆளு இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பகைச்சுக்கிறதுக்கு அர்த்தம். அவங்க கூட துணிச்சல் போட்டு பார்த்துக்கலாமான்னு துணிச்சல் போடுற அளவுக்கு வந்துடும். அப்படி வந்தா வந்து அவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க, கையை காலை உடைச்சு ஓ நீ அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கையை காலை உடைச்சு உள்ள படுக்க வச்சிருவானுங்க. ஏன் அப்படி அவனுங்க அப்படி பண்ணுவானுங்கன்னா, ஒருத்தன் அப்படி போனான்னா அங்க இருக்கிற எல்லாரும் போவாங்க. அப்ப எல்லாரும் போனாங்கன்னா இந்த போலீஸு, சல்கார்ஸு, லா மேக்கர்ஸு, புரூக்ராட்ஸு இல்லையா, பொலிட்டீஷியன்ஸு, இவங்க எல்லாமே சரியா, இவங்க எல்லாருமே வந்து என்னது, கூட்டுக்களவாணிகள். இவனுங்களுக்கு லாபம் கிடைக்காது. நம்ம எல்லாம் சின்ன வயசுல இந்த படம் பார்த்தோம், வில்லன் ஒரு படம் பார்த்தோம், அஜித் நடிச்ச படம். அதுல கூட பாத்தீங்கன்னா அஜித் வந்து டபுள் ஆக்ட், தம்பியை வந்து கையை உடைச்சு பிச்சை எடுக்க வச்சிருவானுங்க, ரோட்ல பிச்சை எடுக்க வச்சிருவானுங்க. பார்த்துருக்கீங்களா அந்த படத்தை? அந்த பிச்சை எடுக்கிறான். அப்போ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை கடத்தி கொண்டு வந்து பிச்சை எடுக்க வச்சு அந்த பிச்சையில இருந்து வாழ்ந்துட்டு இருப்பான். அதே மாதிரியே நான் கடவுள் படத்துலயும் அப்படிதான், மன வளர்ச்சி குற்றங்களெல்லாம் கொண்டு வந்து பிச்சை எடுக்க வச்சு அந்த காசை வந்து ஒருத்தன் வில்லன் வந்து எடுத்து சாப்பிட்டு இருப்பான். பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு வருமானம் போயிடும். அதனால இடத்துல பாருங்க, அண்ட் டேரிங் இஸ் நாட் பார்ட் ஆஃப் ஹிஸ் க்ரோயிங் அப். அதாவது இப்படி துணியறது அப்படிங்கிறது வந்து
அவனுடைய வளர்ச்சிக்கு வந்து பார்ட்டா இருக்காது, அவனுடைய வீழ்ச்சிக்கு தான் பார்ட்டா இருக்கும். அடுத்தது, when I sense a flash of it in Mukesh, I am cheered. I want to be a motor mechanic, he repeats. அப்போ முகேஷ் வந்து அப்படியே சந்தோஷமா அவனுடைய கண்களில் வந்து ஒரு ஃப்ளாஷ், ஒரு வெளிச்சம் அப்படின்னா என்னது, அவன் ஹாப்பியாக இருக்கான்னு அர்த்தம். ஹாப்பியாக அப்படியே ரொம்ப சியர்ஃபுல்லாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிஸ் ஜென் சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, ஐ வாண்ட் டு பி அ மோட்டார் மெக்கானிக், ஹி ரிப்பீட்ஸ். நான் வந்து மோட்டார் மெக்கானிக் ஆவேன், மோட்டார் மெக்கானிக் ஆவேன் அப்படி சந்தோஷமாக சொல்கிறான். அந்த சந்தோஷம் வந்து அவன் கண்ணில் வந்து அவங்க பார்க்குறாங்க. அடுத்தது, he will go to a garage and learn. அவன் சொல்றான், நான் கேரேஜ் போவேன், கத்துக்குவேன். பட் the garage is a long way from his home. ஆனா அந்த கேரேஜ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கேரேஜ்னா என்னது, இந்த மெக்கானிக் ஷாப் இருக்கு இல்லையா, அது அது வந்து அவன் வீட்டுல இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. ஆனாலும் அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஐ வில் வாக், ஹி இன்சிஸ்ட். பாருங்க, நான் நடந்து போவேன் அப்படிங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா, அவனுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு, இப்படி கத்துக்கணும்னு அந்த ஒரு ட்ரீம் அவனுக்கு அதிகமா இருக்கு. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, டூ டூ யூ ஆல்சோ ட்ரீம் ஆஃப் ஃப்ளையிங் எ பிளேன். இந்த லைன் நல்லா கவனிக்கணும் நீங்க. இவங்க கேட்குறாங்க, என்னது உனக்கு பிளேன், ஏரோப்ளேன்ல பறக்கிறதுக்கும் உனக்கு கனவு இருக்கா அப்படி கேட்கும்போது, ஹீ சடன்லி சைலண்ட். அவன் திடீர்னு அமைதியாயிடுறான். In his small murmur, there is an embarrassment that has not yet turned into regret. அவனுடைய அவன் பார்க்குறான், அந்த கிரவுண்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நோன்னு சொல்கிறான். அப்படி நோன்னு சொல்லுது, அந்த மர்மராக சொல்கிறான், அப்படி முணுமுன்னு சொல்கிறான் இல்லை அப்படின்னு. அந்த இல்லைன்னு சொல்கிறதுல ஒரு இம்ப்ராஸ்மெண்ட்னா சங்கடம், சரிங்களா? சங்கடம் நம்ம வந்து இங்கிலீஷில் ஷேம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஷேம்னா அவமானம்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல நம்மள தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தை இருக்குது, சங்கடமாக. அப்படி அந்த சங்கடம் தெரிஞ்சது, தட் ஹாஸ் நாட் yet turned into regret. ஆனால் ரொம்ப அவன் வருத்தமெல்லாம் படல, சின்னதாக ஒரு சங்கடப்பட்டான், அவ்வளோதான். அடுத்தலையும் பாருங்க, he is content to dream of cars that he sees hurtling down the streets of his town. அப்போ பார்க்கும்போது hurtling down அப்படின்னா கோயிங் வெரி ஃபாஸ்ட், சரியா? அப்போ அந்த ரோட்ல, அந்த ஃபிரோசாபாத் ஸ்ட்ரீட்ல வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய கார்களை பார்த்தே என்ன பண்ணிக்கிறான், திருப்தி அடைஞ்சுக்கிறான். பாருங்களேன், அவனால காரை தொட்டு கூட ஓட்ட முடியாது, கார்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனா அவனோட கனவு வந்து என்னது, மெக்கானிக் ஆயிடணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கு. ஆனா இவன் என்ன, அந்த கனவு வந்து இவனுக்கு நிறைவேறாது, புரியுதா? ஆனா வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய கார்களை பார்த்தே இவன் வந்து திருப்தி அடைஞ்சுக்கிறான். ஓகே, அடுத்தது பாருங்க, ஃபியூ ஏர்பிளேன்ஸ் ஃப்ளை ஓவர் ஃபிரோசாபாத். இங்கேயும் பாருங்க, ஃபியூ அப்படின்னு சொன்னா வேற மீனிங், ஃபியூ அப்படின்னு சொன்னா வேற மீனிங். இங்க வெறும் ஃபியூ அப்படின்னு இருந்தா அது நெகட்டிவ், ஃபியூனா பாசிட்டிவ். அப்ப இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபியூ ஏர்பிளேன்ஸ் ஃப்ளை ஓவர் ஃபிரோசாபாத்னா எந்த ஏரோப்ளேன்ஸுமே ஃபிரோசாபாத்துக்கு மேல பறக்கல அப்படின்னு அர்த்தம். இதுல நல்லா கவனிச்சுக்குங்க. ஏன் இந்த பாயிண்ட் ஆத்தர் சொல்றாங்க அப்படின்னா, கண்ணுல தட்டுப்படுற காரவே இவனால எட்ட முடியல இன்னும், சரியா? கண்ணுல தட்டுப்படுற காரவே இன்னும் எட்ட முடியல. ஆனா ஃபிரோசாபாத்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட்டே கிடையாது. அங்க ஏர்போர்ட் அப்படி இப்படி எதுவுமே கிடையாது, டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு பகுதி. அந்த பகுதியில ஏரோப்ளேனவே அவன் பார்க்க முடியாது, ஏரோப்ளேனே பறக்காது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அதை ட்ரீம் பண்ணுவான், எப்படி வந்து ஃபியூச்சர்ல ஒரு பைலட் ஆவான்? ஸோ இவங்களுடைய கனவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிராஜ், ஒரு காணல் நீராக தான் இருக்கு, புரியுங்களா? ஸோ இந்த லெசன்ல நாம என்ன மெசேஜ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த இந்த சில்ட்ரன்லாம் பாருங்க, இந்த குழந்தைகள் எல்லாமே சைல்ட் லேபரர்ஸ். இவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா? சாகிப் ஆலம் வந்து கேட்டான் இல்லையா, ஆலம் வந்து கேட்டான் இல்லையா, அனிஸ்டன்ட் இஸ் யுவர் ஸ்கூல் ரெடின்னு கேட்டான் இல்லையா? அதுல இது என்ன தெரியுது, அவனுக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு படிக்க முடியாத அளவுக்கு பாவர்ட்டி இருக்கு, வறுமையில் இருக்காங்க. வறுமையில் உள்ள குழந்தைகள்லாம் வந்து இந்த நல்லா டிப்டாப்பா டெய்லி யூனிஃபார்ம் போட்டு நல்லா கார்ல வந்து டெய்லி இறங்குற குழந்தைங்க இருக்காங்களே, ஸ்கூலுக்கு வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களை பார்த்து ஏங்குறாங்க, புரியுதா? இவங்கள மாதிரி நம்மளும் ஸ்கூலுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஏங்குறாங்க. ஆனா இந்த நல்லா வசதியா இருக்கக்கூடிய குழந்தைகள், பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சு நல்லா அப்படியே பொத்தி வளர்த்து, அவங்களுக்கு காலையில ஒரு டிஃபன், லஞ்சுக்கு ஒரு டிஷ்ஷு,
நைட்டுக்கு ஒரு டிஷ்ஷு, வேணுங்கிற ஸ்நாக்ஸு, வேணுங்கிற துணிமணிகள், அவங்க என்ன கேட்குறாங்களோ அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அது கிடைக்குது. அந்த மாதிரி வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுத்தும் கூட, அந்த குழந்தைகள் வந்து படிப்புல இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறாங்க. புரியுதா? ஆனா, இந்த குழந்தைகள் வந்து அது எல்லாமே எதுவுமே இல்ல. ஆனா படிக்கிறதுக்காக ஏங்குறாங்க. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த மாரி அந்த அ டிப்ரைவ்டு பீப்பிள் இருக்காங்க இல்லையா? அவங்கள பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கடவுள் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அப்ப இத நம்ம கரெக்ட்டா நம்ம வந்து பயன்படுத்தணும். அப்பா, அம்மா வந்து இவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. இவங்களுக்காக நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு ரெப்யூட்டட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும். ஆ, அப்படி சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு படிப்புல கவனம் செலுத்தி நல்லா படிக்கணும், படிச்சு மார்க் வாங்கணும் அப்படிங்கிற மெசேஜை தான் இந்த லாஸ்ட் ஸ்ப்ரிங் லெசன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த மெசேஜ். இப்போ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஒரு மெசேஜா எடுத்துக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுதான் அதோடைய தீம். இதோடைய தீம் வந்துட்டு டெக்ஸ்ட் புக்ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இங்க பாருங்க. The plight of street children forced into labor early in life and denied the opportunity of schooling. பாருங்களா, அதான் தீம். இந்த மாதிரியான பெரும் கூட்டம், இந்த குழந்தைகளோட கூட்டம், இந்த சைல்ட் லேபருடைய கூட்டம் வந்து சின்ன வயசுலயே வந்து வேலை செய்யறதுக்கு கம்பல் பண்ணப்படுறாங்க, ஃபோர்ஸ்டு தள்ளப்படுறாங்க. அண்ட் டினைட் அப்படின்னா, சரி, டினைட் அப்படின்னா ரெஃப்யூஸ்ட்னு அர்த்தம். அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்கூலுக்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்படுகிறது. இதுதான் அந்த தீம். சப் தீம் என்னன்னா, த கேர்லெஸ்னஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் த பொலிட்டிக்கல் கிளாஸ் டு த சஃபரிங்ஸ் ஆஃப் த புவர். கேர்லெஸ்னஸ் அப்படின்னா அதே தாங்க நான் சொன்னது, ஆப்பத்தின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதான் இது. கேர்லெஸ்னஸ் அப்படின்னா நாட் ஷோயிங் கன்சர்ன். ஓகேங்களா? இப்போ இந்த கேர்லெஸ்னஸ் ஆஃப் சொசைட்டி, இந்த இதே சொசைட்டிக்குள்ள தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த சொசைட்டி அவங்கள கண்டுக்கவே மாட்டேங்குது. கவர்மெண்ட்டோ அல்லது பொலிட்டீஷியன்ஸோ யாருமே அவங்கள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் வந்து என் ரோட் சைட் ஸ்டாண்ட்ல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும். அண்ட் த பொலிட்டிக்கல் கிளாஸ் டு த சஃபரிங்ஸ் ஆஃப் த புவர். இந்த பொலிட்டீஷியன்ஸோ அல்லது இந்த சொசைட்டியோ இந்த மக்களுடைய சஃபரிங்ஸை வந்து போக்குறதுக்கு அக்கறையே காட்ட மாட்டேங்கிறாங்க. இதுதான் சப்தீம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.